வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப் படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாதநகை மலர் முடிமேல் வைப்போம். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு தினங்களும் நமது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. தினம் தினம் ராசி பலனை பார்த்து நம்மளுக்கு எப்படி இருக்கு, என்னுடைய ராசிக்கு நன்னா இருக்கா, என்னுடைய ராசிக்கு நான் வண்டி வாகனம் வாங்கலாமா, என்னுடைய ராசிக்கு நான் புதிய முயற்சிகள் பண்ணலாமா, தொழில் பண்ணலாமா, எந்த தொழில் பண்ணா நன்னா இருக்கும், இது போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்கோம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இன்னைக்கு ஆன்மீக குறிப்புகள், ஆன்மீக செய்திகள் நம்ம என்ன சொல்றோம், அதுல என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம், அதுவும் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதை தவிர இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள்ல இன்றைய தேதி எப்படி இருக்கு, இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். 11/7/2017 ஆனி மாதம் 27ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இன்றைய திதி த்விதியை. இன்று சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் பூசம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் ஜேஷ்டாபிஷேகம். இன்று சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு விசேஷகரமான நட்சத்திரம். எங்கேயாவது திருப்பதிக்கு போகணும்னு வேண்டிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பெருமாளுக்கு துளசி மாலை சாத்திரவா, பெருமாளை ஆராதிக்கிறவா, இன்றைய தினத்தன்று சுவாமியை மனசார வேண்டிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். உலகத்திலேயே சிறந்த நாமம் அப்படின்னு சொல்ல போனா இறைவனுடைய நாமம் தான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி கிருஷ்ணநாமத்தை ஜபிக்கிறதும் நாராயண 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 சுவாமியினுடைய நாமத்தை ஜபிக்கிறதும் மனக்குறைகள் தீர்க்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். அதையும் இன்னைக்கு உன்னதமான நாள்னு சொன்னா திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரம் விசேஷகரமான நாள். தெய்வ நம்பிக்கையுடன் தெய்வ சாஸ்திரத்தை, மகாவிஷ்ணுவை, நாராயண நாமத்தை சொல்றது. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணவே, மதுசூதனா, திரிவிக்மனா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, அச்சுதா, அனந்தா, கோவிந்தா, கேசவா நல்ல பிரார்த்தனை பண்றது உன்னதமான பலன்கள் நீக்கும், பாபத்தை போக்கி புண்ணியத்தை பெருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய நாளுக்குண்டான பஞ்சாங்க குறிப்புகளும் பக்தி சாஸ்திரமான விஷயங்களை பத்தி பார்த்தோம். மேலும் உங்களுடைய ராசிக்குண்டான பலன்கள், அதிர்ஷ்டமான தெய்வங்களை பத்தி பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் நல்ல பாராட்டுதல் பெறக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல ரெகக்னேஷன் ஆகி உங்க வேலை செய்யற இடத்திலையும் மேல் அதிகாரிகள் மூலமாக நல்ல தெளிவு பெறக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பாராட்டுகள் மட்டும் கிடையாது, உங்களுடைய முயற்சிகள் அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு உண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு பிரயாணம், வேலை செய்யற இடத்திலேயே உங்களுக்கு வெளிநாட்டுக்கு மாற்றுறது, இடம் மாற்றுறது போன்ற நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்பினை பெற முடியும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே,
கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், மேலும் ரோகிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் தொல்லைகள் இருந்திருக்கு, கடன் தொல்லைகள் இருந்து தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் நேர்ச்சவங்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய வேலையை 4 பேர்த்திட்ட பகிர்ந்து ஆளாளுக்கு கொடுத்துட்டு நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை பெற முடியும். ரொம்ப அழகா மாஸ்டர் மைண்டா ஒவ்வொரு காரியத்தை சேர்ந்து செயல்படக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நண்பர்கள் வெளியில நல்ல செய்திகள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல படிப்புல மாற்றங்கள் உண்டு. பெண்களுக்கு அடுத்த நிலைக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கைகூடும்னு சொல்லலாம். சேமிப்புகள் சிறக்கும், மேலும் மேலும் பெருகும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அமோகமான வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். முயற்சித்த காரியங்கள் வெற்றிகளை கொடுக்கும் சொல்லலாம். எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டு அதுல ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெறும். 100 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க முன்னின்று ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும்னு சொல்லலாம். சில காரியங்கள்ல யதார்த்தமா பக்கத்துல இருக்கிறவங்க கூடயோ அல்லது கூட வேலை செய்யறவங்க கூடயோ சில நேரங்கள்ல எதிர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிர்ப்புகள் இருந்தாலும் நீங்க உங்க காரியத்துல ஸ்திரமா இருந்து அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். செல்வங்கள் அதிகரிக்கும். ரொம்ப நாள் சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய சில பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ பிரியமானவர்களுக்கோ பொருள்களை வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, பயத்தை போக்கி நன்மைகளை பெருக்கும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு கவலைகள் போக்கி நன்மைகள் பெருக்கக்கூடிய தினம். சில விஷயங்களை நினைத்து மனசுல வருத்தப்பட்டு இருக்க கவலைகள் தான் ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கும். மேலும் உங்களுடைய காரியங்கள் தான் தடை இருக்கும். கவலைகள்லாம் போக்கிட்டு நன்மையை பெருக்கிறதுக்கு தெய்வீக வழிபாடு நிச்சயமா உங்களுக்கு துணை நிற்கும் சொல்லலாம். கூட வேலை செய்யறவாலும் கூட இருப்பவனாலும் சில நேரங்கள்ல சங்கடங்களும் சில நேரங்கள்ல நன்மைகளும் பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். மேலும் துணி சம்பந்தமான உத்தியோகம் பண்றவங்க, பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருப்பவங்க, கூட வேலை செய்யறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். வியாபாரிகளுக்கு சில பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். முயற்சித்த காரியங்கள் நன்மையாக முடிவதற்கு இறைவனின் வழிபாடு உங்களுக்கு என்றும் துணை நிற்கும் சொல்லலாம். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கறதுக்குண்டான யோகங்களை பெற முடியும்னு சொல்லலாம். நண்பர்கள் மத்தியிலும் சொந்த பந்தங்கள் மத்தியிலும் நல்ல பேர் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, எந்த காரியத்திலும் கவலை இல்லாமல் வெற்றி கொள்ளும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதம், பூர நட்சத்திரத்துல 4 பாதமும், உத்தர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்க வசம் நிற்கும் சொல்லலாம். எடுத்த காரியத்தை முன்னின்று ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கீர்த்தியா பெறக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பொருளை 4 பொருளாக்குவது, ஒரு சேமிப்பை 4 சேமிப்பாக்குறது, ஒரு விஷயத்தை 4ஆக பெருக்கக்கூடிய தொழில் பாட்டில ஈடுபட்டு நல்ல முன்னேற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்துண்டு அல்லது நண்பர்கள்லாம் சேர்ந்துண்டு சகோதரர்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு காரியத்தை செய்து அந்த காரியத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய விசேஷங்களுக்கு பெரிய பெரிய மனிதர்களை சென்று அழைப்புதல் கொடுக்கிறது, அதே மாதிரி நீங்க போய் அவங்களுடைய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, இந்த மாதிரி நல்ல தன்மைகள் ஏற்படக்கூடிய சுபமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல், அரசாங்கம் போன்ற விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பூர்வீக சொத்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான உத்தியோகம், ட்ரேடிங் சம்பந்தமான உத்தியோகத்தில் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆசிரியர் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் இடமாற்றங்களும் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. அன்பான கன்னிராசி நேயர்களே,
உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் உற்சாகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம். நினைத்த காரியத்தை சட்டுன்னு முடிக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயம் பிறருக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் சொல்லலாம். சகோதரருக்கு தேவையான புதிய விஷயங்களை எடுத்து செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வீடு, இடம், பொருள் மாற்றங்களுக்குண்டான சிறப்பான தினம்னு சொல்லலாம். மேலும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்ற மாதிரி நினைக்கிற நேரத்திலையும் இந்த நல்ல நேரத்திலையும் காரியத்தை சாதிக்கொள்றது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு தேவையான உடைகளை வாங்கிக் கொள்றது, எலக்ட்ரானிக் கூட்ஸுகளை வாங்கிக் கொள்றது, வெளிநாடு பிரயாணம் செய்யறது, வெளிநாட்டுக்காக பிரயாணம் செய்யறதுக்கான ஆயத்தமான சில விஷயங்களை செய்யறது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல சொல்ல பேசுறது, நல்ல விஷயங்களை பேசுறது இன்னைக்கு ரொம்ப அரிதாக இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பத்தி பேசி நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய சுபமான தினம் சொல்லலாம். உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்தவாளுக்கு நல்ல உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சினிமா துறையில இருந்துட்டு இருக்கிறவாளுக்கும் சரி, கலைத்துறையில இருந்துட்டு இருக்கிறவாலும் சரி, மேலும் பாட்டு, பரதநாட்டியம், ஆர்ட்ஸ், வரைதல், இது போன்ற நல்ல நல்ல கலைகள் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள், வெளிநாடு வாய்ப்புகள் கூடி வரத்துக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபகரம் கூடி வரும்னு சொல்லலாம். முயற்சித்த காரியங்கள் முன்னின்று ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். பெரியவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சொந்த பந்தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து மகிழக்கூடிய தினமாக இருந்துருக்கும். தோட்டம், இடம், பொருள் விற்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வித்து வேறொரு பொருள் வாங்கறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். திருமணம் ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு, அதாவது குழந்தையுடைய திருமணம் ஆகணும் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவங்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, பயத்தை போக்கி நன்மையை பெருக்கும் வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்கள், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள்ல மனநிறைவா அந்த காரியத்தை ஈடுபட்டு செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏழரை சனியினால சின்ன சின்ன தடைகள் என்பது யதார்த்தமாக இருக்கும். அந்த தடைகளை மீறி நன்மைகளை செய்து நன்மைகள் பெருகக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும் சொல்ல. உதவின்னு கேட்டு வரவாளுக்கு நின்று உதவி செய்யக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சகோதரர் வழியில நல்ல செய்திகள் வந்து சேர்க்கும். வீட்டுல அருகில் இருக்கிறவங்களுக்கும், தொழில் முறையில கூட்டுல தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும், அல்லது நீங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய அதே தொழில உங்களுக்கு ஆப்பனண்டா இருக்கிறவங்களுக்கும் சில சின்ன மனக்கசப்புகள் வரலாம். அந்த மனக்கசப்புகளை பேசி தீர்க்கிறது அல்லது அதை அப்படியே விட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இன்றைய கிரக நிலை உங்களுக்கு போய் கொண்டிருக்கும்னு சொல்லலாம். திடீர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும். வேலை வாய்ப்புகள், இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வேலையே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு நினைச்சவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணலாங்கிற எண்ணங்கள் தோன்றிக்கூடியதாகவும், அதற்கு பிறருடைய உதவிகள் உங்களுக்கு வரக்கூடியதாகவும் இருந்துருக்கும். இன்றைய தினத்துல குடும்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, குடும்ப பிரச்சனையில் இருக்கிறவங்கல இருந்து தீர்வாகக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தேவையில்லாத எண்ணங்களை தவிர்த்து நன்மையான எண்ணங்களை சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. தனுராசி நேயர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த காரியத்தை செய்தாலும் மனநிறைவாக செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இந்த காரியத்தை இது செய்யறோம், இது நன்மைகளாக பெற வேண்டும், இந்த காரியத்தை இது செய்யறோம், இது ஜெயிக்க வேணும்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் முன்னின்று ஜெயிக்கிறதுக்காக நிதானமா செயல்படக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். பெற்றோர்களது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டு அவங்கள மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறது, அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்றது, வீட்டுல இருக்கிறவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்றது, இந்த மாதிரி தேவையான விஷயங்களை நின்று பூர்த்தி செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கலாம், இந்த வீட்டை வித்துண்டு புதிய வீடு வாங்கலாம், இது எனக்கு ராசி இல்லாத பொருள், இதை கொடுத்துட்டு வேற பொருள் வாங்கிக்கலாங்கிற எண்ணங்கள் தோன்றி அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்புல சில தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவாளிலிருந்து விடுபடக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் வேலை இல்லாம இருந்துட்டு இருக்கிறவா
புதிய வேலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். வெளிநாட்டிலிருந்து இங்க வந்துட்டு வேலை இல்லாத இருக்கிறவாளுக்கு திருப்பியும் வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும்னு சொல்லலாம். மேலும் துணிமணி ஆடை ஆபரணங்கள் வாங்கறதுக்கு உண்டான சிறப்பான தினம். நல்ல நல்ல காரியங்கள் திருமண காரியங்கள் எதிர்பார்ப்போருக்கு நன்மைகள் வந்து சேரும். இன்றைய தினத்துல கட்டிடம் கட்டி பாதியில் நிக்கிறவாளுக்கு புதிய கட்டிடம் கட்டுறதும் கட்டிடத்துல நல்ல உயர்ந்த நிலைகள் ஏற்படுத்தக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. மகர ராசி நேயர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல சின்ன சின்ன விஷயங்களை அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி நம்ம காரியத்தை தட்டி போகும்பொழுது சின்ன சின்ன காரியங்களும் பெரிய பெரிய காரியங்களும் நம்மளை விட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேலும் உடல் அசதியினால அப்புறம் பண்ணிக்கலாங்கிற எண்ணங்கள் சில தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம். நண்பர்கள் வட்டம் நன்மையாக பேசி பின்னாடி புறம் பேசக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா இல்லாம இருக்கிறது உங்களுக்கு நன்மையை பழக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கடன் தொல்லைக்காக கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன உடல் உபாதை இருக்கும் போதே மருத்துவத்தை பார்க்கறது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். எதிர்காலத்துல வர விஷயங்களை பற்றி திட்டம் தீட்டுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு வேண்டி இடமாற்றம் பண்றது, பள்ளி மாற்றம் பண்றது, டியூஷன் சென்டர் மாற்றம் பண்றது, இந்த மாதிரி மாற்றங்களுக்கு உண்டான சிறப்பான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சோர்வுகளை போக்கி சுறுசுறுப்பாக செயல்படும் பொழுது இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக அமையும். பக்தி உங்களுக்கு துணை நிற்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு துன்பத்தை போக்கும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல தன விருத்தி பண்ணக்கூடிய சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு நல்ல லாபகரமான விஷயங்களாக இருந்துருக்கும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான உத்தியோகம், ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான உத்தியோகம், துணி சம்பந்தமான உத்தியோகம், மேலும் சினிமா சம்பந்தமான வியாபாரம், மேலும் கலைத்துறை சம்பந்தமாக இருக்கிறது, மேலும் திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறவங்க, இடம் வாடகைக்கு விட்டுருக்கிறவங்க, மேலும் பிரயாணம் டூரிஸ்ட் சம்பந்தமான உத்தியோகம், டிராவல் சம்பந்தமான உத்தியோகம், இது போன்ற பலதரப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தொழில் ஸ்தாபனம் பண்றவங்களுக்கு நல்ல லாபகரமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம். ரொம்ப நாள் வசூலாகாத பண வரவுகள் கூட இன்றைய தினத்தில் வசூலாகக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றத்தினால மன சந்தோஷமும் மன திருப்திகரமும் ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்குன்னு ஏற்பட்டக்கூடிய விஷயங்கள் தடைகள் அதை பற்றிய சிந்தனை செய்து இனிமே இந்த மாதிரி ஒரு தப்புக்கள் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி அதற்குண்டான முழுமையான செயல்பாடுகள் தீட்டக்கூடிய சிறப்பான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் அமோகமான வழிபாடு. மீனராசி நேயர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தனை செய்து இது செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சு செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பேச்சு பிறருக்கு ஆர்வத்தை கொடுக்கக்கூடியதாகவும் பிறரை அதே தொழிலில் ஈடுபடுத்தக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அருகில் இருக்கிறவங்க மேலும் உங்க கூட பணியாற்றவங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை தீர்த்து அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். பிறர் கூட சேர்ந்து ஒரு தொழிலை ஈடுபட்டு அதில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையாட்கள் மூலமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் ஏற்படுத்தக்குண்டான தன்மைகள் உண்டு. தினம் வரக்கூடிய பணவரவுகளை அப்படியே வாங்கி செலவு செய்து அடுத்து சேமிப்பு இல்லாத வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால சேமிப்பை சேர்த்து அடுத்த நிலைக்கு போறதுக்குண்டான வாய்ப்புகளை தேடவும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை பெருக்கும் வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களும் அதிர்ஷ்டமான தெய்வ வழிபாட்டை பத்தி நம்ம பார்த்தோம். மேலும் ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம். இன்னைக்கு ஆன்மீக தகவலை நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்துட்டீங்கன்னா ஜாதகம் நன்னா இருந்துருக்கும், கிரகணம் நல்லா இருக்கும், ராசி பலன் நல்லா இருந்திருக்கும், தசாபுத்தி நன்னா இருக்கும், எல்லா விஷயங்களும் ரொம்ப சிறப்பா இருந்துட்டு இருக்கும். ஆனா அவங்க வீடு அவங்களுக்கு சிறப்பா இருந்துட்டு இருக்காது. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், எனக்கு எந்த திசை பார்த்து இருந்ததுன்னா நல்லா இருக்கும், எனக்கு எந்த திசை வீடு இருந்ததுன்னா விசேஷகரமா இருக்கும், எனக்கு எந்த திசை வீடு இருந்ததுன்னா மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இருக்கிறதே 4 திசை. இந்த 4 திசையில எந்த திசையை பார்த்தா எனக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்கறது வழக்கமா இருக்கு. வாஸ்து பிரகாரம் வீடு மாத்தினாலும் ராசி பிரகாரம் திசை இருந்தது அப்படின்னு சொன்னா
மன நிம்மதியை கொடுக்கும்னு இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான திசையை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல மேஷராசி. மேஷராசிக்கு உண்டான முதல் திசையை பத்தி பஞ்சாங்க குறிப்பில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இன்னைக்கு மேஷராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா தெற்கு முகம், இவங்களுக்கு கிழக்கு தெற்கு முகம் ரொம்ப விசேஷகரமான திசையாக இருந்துருக்கும். தெற்கு முகம் அல்லது கிழக்கு முகம் வீடு இவங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா ரிஷபராசி. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு கிழக்கு முகம் வீடு ரொம்ப விசேஷகரமா இருந்துட்டு இருக்கும். அதாவது ஈஸ்ட் பார்த்து இருக்கக்கூடிய வீடு ரொம்ப உகந்ததாக இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டோம்னா மிதுன ராசி. வடக்கு கிழக்கு அதாவது நார்த் ஈஸ்ட் இவங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டோம்னா கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு பார்த்துட்டோம்னா கிழக்கு முகமாக இருக்கக்கூடிய வீடு ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி தெற்கு முகமா இருக்கக்கூடிய வீடு கடகராசி நேயர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். சிம்ம ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு கிழக்கு முகமான வீடு ரொம்ப விசேஷகரமா இருக்கும். அதாவது ஈஸ்ட் பார்த்த வீடு ரொம்ப விசேஷகரமா இருந்துட்டு இருக்கும்னு சொல்ல முடியும். அடுத்தது பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வடக்கு கிழக்கு அதாவது நார்த் ஈஸ்ட் இது ரொம்பவுமே விசேஷகரமா இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு துளாராசி. துளாராசி நேயர்களுக்கு பார்த்துட்டோம்னா கிழக்கு முகமா இருக்கிறது ரொம்ப விசேஷகரமா இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு கிழக்கு தெற்கு அதாவது சவுத் அண்ட் ஈஸ்ட் இவங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய திசையாக இருக்கும். இந்த திசையில இவங்க வீடு பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்ல மகிழ்ச்சிகரத்தையும் நல்ல முன்னேற்றமும் தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தனுர் ராசி. தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா வடக்கு முகமா இருக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதாவது நார்த் சைடு வாசல் அமையிறது நல்ல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரவுகள் இருக்கக்கூடியதாகவும் மகாலட்சுமியோடைய அனுகிரகம் இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா மகர ராசி. மகர ராசிக்கு கிழக்கு மேற்கு இருக்கிறது விசேஷமானதாகவும் அடுத்தது கும்பராசிக்கு கிழக்கு மேற்கு இருக்கிறது விசேஷமான பலன்களையும் கொடுக்கும். ஆனால் இந்த இரண்டுமே ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்தது கடைசியா வரக்கூடியது பார்த்துட்டீங்கன்னா மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு தொழில் முகம் தெற்காகவும் வீடு கிழக்காகவும் வடக்கு வாசல்ல இருந்தாலும் தப்பு கிடையாது. ஆக மீனராசி நேயர்களுக்கு தொழில் முகம் தெற்காகவும் வாசல் கிழக்காகவும் இருக்கிறது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். ஆக 12 ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய தசைகள் வீட்டினுடைய வாசலுடைய தசைகளை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த திசையில இருக்கும் பொழுது மன திருப்தியும் வீட்டுல செல்வமும் சந்தோஷமும் கூடி வரும். வீடு நன்னா இருந்ததுன்னா நிச்சயமா நம்ம மன திருப்தி பெறும். மன திருப்தி பந்தா தொழில்ல முன்னேற்றம் வரும். தொழில் முன்னேற்றமா இருந்ததுன்னா வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் திருப்திகரமாக நடக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துல வீட்டினுடைய வாசலுக்குண்டான டிப்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு ஆன்மீக தகவல்ல இன்னொரு ஆன்மீக சம்பந்தமாகவும் ஜோதிட சம்பந்தமான டிப்ஸ் நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பிறர்கிட்ட பகிர்ந்து இதை கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.